எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் தீர்வது எப்படி, கடன் தீரக்கூடிய எளிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மனித வாழ்க்கையில் கடன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இன்றைக்கு வாழ்க்கை சூழ்நிலையில் கடனோடு வாழக்கூடிய மனிதர்கள் தான் மிக அதிகம். ஒரு சிலரே வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று கடனில்லாத வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அநேக மக்கள் பொருளாதார பிரச்சனையில் சிக்கி வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற சப்ஜெக்டில் மீள முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. கடன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடனை நம்பி வாழக்கூடியவர்கள் நிறைய பேர். படிக்கும் காலத்தில் கல்வி கடன், அப்போ கல்விக்காக கடன் வாங்கி அந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கி வாழ்க்கை சிரமப்படுறாங்க. அதே மாதிரி அடுத்து வேலைக்கு போகிறதுக்காக, உத்தியோகத்துக்கு போகிறதுக்காக அதற்கு கடன் வாங்கி பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவர்கள் நிறைய. 10 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கடனை வாங்கி கொடுத்து அந்த வேலை கிடைக்காம, அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வருமானத்தை வச்சு அந்த கடனை கட்ட முடியாமல் இப்படிலாம் நிறைய பேர் கடனில் சிக்கி தவிக்கிறாங்க. திருமண கடன், திருமணத்துக்காக வாங்கப்பட்ட கடன், வீடு கட்டுறதுக்காக வாங்கின கடன், ஒரு வைத்திய செலவுக்காக வாங்கின கடன், வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எத்தனையோ கடன்கள் மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து போகுது. வாழ்நாள் முழுவதும் பெரும்பாலான மனிதர்கள் கடனிலேயே தன் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். தன் சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியை வட்டிக்காக செலவு செய்கிறார்கள். கடன் அப்படிங்கிற அசல் தீராமல் வாழ்நாள் பூரா வட்டிக்கு கொடுக்குறவங்க தான் அதிகம். அதில் இப்போ சமீபத்தில் இந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லி ஒரு லோன் வாங்கிட்டு அந்த லோனை கட்ட முடியாமல், அந்த லோனுக்காக வாழ்நாள் பூரா வட்டி கட்டி அதிலிருந்து மீள முடியாமல் எத்தனையோ நபர்கள் தவிக்கிறார்கள். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருவர்களை வைத்து நான் பார்த்த உண்மை. அப்போ எப்படி சார் கடன்லேருந்து நாங்கள் மீள்றது? ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் எவ்வளவோ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாங்களே. நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, கடன் நோய், வழக்கு, இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்களே. அப்போ இந்த கடன் எளிமையாக மீள்வது எப்படி அப்படின்னா, இதுக்கு சில நல்ல வழிமுறைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எளிய டிப்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்படியாவது உங்களுக்கு கடன் தீரக்கூடிய வழி பிறக்கும், அதற்கான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவத்தில் பார்த்த உண்மை, செய்து பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் வரக்கூடிய காலம். இதை நீங்கள் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்துக்கலாம். இன்றைக்கி எத்தனையோ சாஃப்ட்வேர் வந்துருச்சு, அதில் போய் எப்போ அஸ்வினியில் மேச லக்னம் விழுகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ அஸ்வினியில் லக்ன புள்ளி எப்போ விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு ஜோதிடரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் மேச லக்னம் விழுகும்போது, அஸ்வினியும் மேச லக்னமும் சேரும் காலத்தில் நீங்கள் கடனுக்காக ஒரு சிறு தொகையை எடுத்து, அந்த முதலீடுல அசலில் கொஞ்சம் சிறு தொகையை எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மஞ்சள் பை எடுத்து, ஒரு பேக் எடுத்து அதில் அந்த பணத்தை நீங்கள் அந்த அசலுக்கான ஒரு தொகையை, சிறிய தொகையை அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் மேச லக்னம் விழும் நேரத்தில் எடுத்து வைக்கும்போது அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இது நான் நிறைய பேருக்கு அனுபவத்தில் சொல்லி நல்ல சக்ஸஸ் கிடைச்சிருக்கு, செய்து பாருங்கள். அடுத்து அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடும் வேலை. இப்போ அனுச நட்சத்திரம், விருச்சிக லக்னம் இது அதே மாதிரி தான், முதல் சொன்ன மாதிரி தான், அஸ்வினியும் மேசங்கிற மாதிரி அனுசம் விருச்சிகம் சேரும் நேரத்தில் நீங்கள் அந்த கடனுக்கான ஒரு தொகையை எடுத்து ஒதுக்கி வைக்கும்போது, இல்லை அதுக்கான நபர்கிட்ட கொடுக்கும்போது, இல்லை வங்கி கடனாக இருந்தால் அந்த வங்கியில் போய் கட்டும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த கடன் எப்படி தீரும்னே தெரியாது. அப்படி படிப்படியாக அந்த கடன் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை எத்தனை மணிக்கு வரும்? காலையில் 6 to 7 வரும், பகல் 1 to 2 வரும், இரவு 8 to 9 வரும். இந்த 3 நேரத்தில் செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை வரும். இந்த டைமில் உங்களுக்கு அந்த ஓரை நேரம் 1 மணி நேரம், அந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் அதற்கான கடன் தொகையை நீங்கள் நான் சொன்னது போல் எடுத்து வைப்பதோ, இல்லை அதற்கான நபரிடம் கொடுப்பதோ, வங்கியில் கட்டுவதோ உங்களுக்கு
நிச்சயமாக அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சனி பிரதோஷம்னு ஒரு பிரதோஷம் வரும். அந்த சனி பிரதோஷம் வர நாள் பார்த்து அந்த சனி பிரதோஷ நாளில் எத்தனை மணிக்கு மேச லக்னம் வருது, எத்தனை மணிக்கு கடக லக்னம் வருது, எத்தனை மணிக்கு துலா லக்னம் வருதுன்னு பாருங்கள். மேசம், கடகம், துலாம் இந்த லக்னங்கள் எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்து அந்த லக்னம் தொடங்கி அந்த லக்னம் முடிகிறக்குள்ள அந்த கிட்டத்தட்ட ஒரு 2-2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் வரும் ஒரு லக்னம் என்பது. அந்த நேரத்துக்குள்ளே அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்தும் போதோ இல்லை அதற்கான தொகையை கொஞ்சம் எடுத்து வைக்கும் போதோ ஒரு சிறு தொகை கொடுத்தாலும் போதும், நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் தீரும். செவ்வாய்க்கிழமை இந்த கடன் சீக்கிரமாக விரைவில் தீர்வதற்கு இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதோட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்தில் அரச மரத்தை சுற்றி வேண்டிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த கடன் உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அதற்கான வருமானம், அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். செய்து பாருங்கள், கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். இதில் உங்கள் ஜாதகமும் சில சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தசாபுத்திகள் இல்லை கோச்சாரங்களில் நல்ல பயிற்சிகள் நல்ல தசாபுத்திகள் வரும்போது இது சீக்கிரமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல திசை இல்லை, ஒரு 6 குடியம் திசை நடக்குது, 8 குடியம் திசை நடக்குதுன்னா ஒரு தாமதமாக தெரியும், பட் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து அப்போ நடக்கிற தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்கள், எளிய வழிபாடுகள் இதை செய்யும்போது இதுவும் கூட சேரும்போது சீக்கிரமாக கடன் தீரக்கூடிய வழி பிறக்கும். எனவே இந்த வழிபாடுகள் நான் சொன்ன இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக வாழ்க்கையில் கடன் நிவர்த்தியாகி கடன் இல்லாத வாழ்க்கையை எல்லோரும் வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.